நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். கடந்த 21ஆம் தேதியை ஐக்கிய நாடுகளவையே உலக யோகா நாள் என்று அறிவித்ததற்கு பிறகு இந்தியா முழுவதும் அந்த யோக பயிற்சிகள் நடைபெற்றன. பிரதமர் மோடி அவர்களே அந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பல ஆசனங்களையும் செய்து காட்டினார். யோகா அத்தனை பேருக்கும் நல்லது என்று சொன்னவர்கள் என்ன காரணத்தினாலோ இந்திய குடியரசின் துணைத் தலைவர் அமீத் அன்சாரியை மட்டும் அழைக்கவில்லை. எனவே அமீத் அன்சாரியை தவிர உலகில் இருக்கிற எல்லோருக்கும் யோகா நன்மை செய்யும் என்று இன்றைக்கு நாடு முழுவதும் செய்திகள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த யோகா என்பது உலகத்திற்கு இந்தியா வழங்கிய கொடை என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன. அந்த யோக கலை இந்தியாவிற்கே தமிழகம் வழங்கிய கொடை என்கிற செய்தி ஏனோ கூடுதலாக சொல்லப்படவில்லை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே இருந்த ஓகக்கலை தான் இன்றைக்கு யோகக்கலை என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. சித்தர்கள் பாடல்களிலே யோகம் பற்றிய பல செய்திகள் இருக்கின்றன. 14 சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த எண்ணிக்கையில் கூடுதலும் குறைவும் உண்டு. அந்த 14 சித்தர்களில் 11ஆவது சித்தராக கருதப்படுகிற பதஞ்சலி யோகம் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். பதஞ்சலி யோகம் என்றே அதற்கு பெயர். ஆனால் இன்றைக்கு தமிழில் இருந்த சொற்களெல்லாம் வடமொழியிலே சமஸ்கிருதத்திலே மாற்றப்பட்டு விட்டதற்கு பிறகு அது சமஸ்கிருத கலையோ என்று எண்ணுகிற ஒரு எண்ணம் நாடெங்கும் உருவாகி இருக்கிறது. தமிழில் அதை பற்றி பல செய்திகள் இருக்கின்றன. யோகம் என்பதை 8 பிரிவாக பிரிப்பார்கள். ஆனால் அந்த பெயர்களெல்லாம் இன்றைக்கும் சமஸ்கிருதத்திலே தான் வழங்கப்படுகின்றன. இமயம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்தியாகரம், தாரணி, தியானம், சமாதி என்பன அந்த 8 வகைகள். இவைகளுக்கான பொருள் நமக்கு புரியாது. வேண்டுமானால் ஆசனம் என்கிற சொல் புரிகிறது, தியானம் புரிகிறது. ஆனால் இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் மிக இயல்பானது தான். யோகம் என்பது வெறும் யோகாசனம் மட்டுமில்லை. யோகத்தில் ஆசனம் என்பது 3ஆவது வகை. யோகாசனத்தை மட்டுமே நாம் யோகம் என்பது போல சொல்லி கொண்டிருக்கிறோம். அது 8 வகைகளிலே ஒன்று. இமயம், நியமம் என்பனவெல்லாம் மிக இயல்பாக வாழ்க்கை முறையை சொல்லுகின்ற வழிகள். நீங்கள் உங்களினுடைய பழக்க வழக்கங்களை எப்படி அமைத்து கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் இமயம். அதாவது வெறும் ஆசனங்களால் உடற்பயிற்சிகளால் மட்டுமில்லை, நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன, எப்போது நாம் துயில் எழுகிறோம், எந்த வகையான உணவுகளை உட்கொள்ளுகிறோம், எந்தவித தீய பழக்கங்களுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறோமா என்கிற பல வினாக்களுக்கு விடை சொன்னால் அதனுடைய வழிமுறைக்குத்தான் இமயம் என்று பெயர். நியமம் என்பது இயற்கையோடு சேர்ந்து வாழ கற்றுக் கொடுக்கிற முறை. நல்ல காற்று, நல்ல தண்ணீர், இவைகளோடு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆரோக்கியமானது என்பதை அது சொல்லுகிறது. ஆனால் இங்கே என்ன சிக்கலெல்லாம் வருகின்றது என்று கேட்டால், இவற்றையெல்லாம் நாம் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு இல்லை. நாம் வாழ்கிற இடத்தில் சுற்றுச்சூழலை ஒட்டி நல்ல காற்று நமக்கு கிடைக்கிறதா, மாசில்லாத நல்ல தண்ணீர் கிடைக்கிறதா, அப்படி மாசில்லாத தண்ணீரை, காற்றை மக்களுக்கு கொடுப்பதற்கு அரசுகள் முயல்கின்றனவா என்கிற கேள்வியை கேட்டால் இது ஒரு தனிமனித வாழ்விலிருந்து, சமூக வாழ்விலிருந்து அரசியல் வாழ்வை நோக்கி சென்று விடுகிறது. அரசியல் இல்லாமல் ஏதும் இல்லை என்பதால் இதனை அரசியலோடும் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இமயம் என்றும் நியமம் என்றும் சொன்னதற்கு பிறகு நீ இயற்கையோடும் உன்னுடைய தனிமனித பழக்கங்களினாலும் வாழ கற்றுக்கொண்டதற்கு பின்னால் சில இருக்கைகள், ஆசனம் என்பது இருக்கைதான், சில அசைவற்ற சில நிலைகளில் நம்முடைய உடலை அமைத்து பழகுவதன் மூலம் உடம்பினுடைய இரத்த ஓட்டத்தை சரி செய்வது, உடம்பை சரி செய்வதன் மூலம் மனத்தை சரி செய்வது என்று அந்த யோகம் விரிகிறது. எனவே இந்த ஆசனம் பற்றித்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்படுகிறது. யோகாசனம் என்றால் 20 வகை ஆசனங்கள் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் 34 வகை ஆசனங்கள் இருக்கின்றன என்று வல்லுநர்கள் சிலர் கூறுகிறார்கள்.
இல்லை இல்லை அதனினும் கூடுதலாக உள்ளன என்று கூறுவோரும் உள்ளார்கள். எனவே எப்போதும் எந்த ஒன்றிலும் இதுதான் என்கிற முடிவுக்கு இயல்பாக வந்துவிட முடியாது. அவரவர் அனுபவம் அவரவரினுடைய அறிவு சார்ந்து வெவ்வேறு விதமான செய்திகள் சொல்லப்படுகின்றன. இருப்பினும் பொதுவாக முதன்மையான ஆசனங்கள் என்று 20 வகை ஆசனங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த ஆசனங்களில் இருந்து பழகினால், அந்த இருக்கை முறையை பின்பற்றினால் நம்முடைய உடலுக்கு நலன் வரும் என்பதுதான் பொதுவான கருத்து. இதிலே அரசியலோ மதமோ இடம்பெறவில்லை என்றாலும் அரசியலையும் மதத்தையும் இடம்பெற வைக்கிற முயற்சிகள் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இது ஒரு இந்தியாவின் கலாச்சார ஒற்றுமை என்று சொல்லுகிற போதே இதற்குள் ஒரு விதமான அரசியல் வந்து சேர்ந்து விடுகிறது. நம்முடைய நாட்டினுடைய அரசியலே கலாச்சார அரசியல்தான், பண்பாட்டு அரசியல்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கல்ச்சுரல் பாலிட்டிக்ஸ் என்று சொல்லுகிற இந்த பண்பாட்டு அரசியலின் அடிப்படையில் தங்கள் கட்சியின் அரசியலை கொண்டு வருவதற்கு முனைகிற வாய்ப்புகள் இதில் உண்டு. ஆனால் இதில் அதற்கெல்லாம் இடமில்லாமல், மதத்திற்கும் கடவுள் வழிபாட்டிற்கும் கூட இடமில்லாமல், உடலை மனத்தை இயல்பான நிலையில் வைத்து கொள்ளுகிற முயற்சி தான். கையிலே ஒரு கம்பை வைத்து கொண்டு இப்படி முனிவர்கள் அமர்ந்திருப்பதும் கூட உங்களினுடைய குருதி அழுத்தத்தை, பிளட் ப்ரெஷர் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த குருதி அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழி என்று சொல்லுகிறார்கள். இவை அனைத்தையும் நாம் அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்திய பிறகுதான் எது சரி எது தவறு என்று சொல்ல முடியும். நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு கலைகளை கற்று தேர்ந்தவர்கள் தங்களினுடைய அனுபவத்திலிருந்து பல செய்திகளை எடுத்து தந்திருக்கிறார்கள். அவற்றுள் மிக பெரும்பான்மை சரியாகவும் இருக்கலாம், சிலவற்றில் மாற்றங்களும் இருக்கலாம். எனவே இந்த ஆசனம் தாண்டி அதற்கு பிறகு பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சி, பிரதியாகரம் என்பது மனப்பயிற்சி, தாரணி என்பது அந்த மனத்தின் அசைவின்மைக்கான பயிற்சி, தியானம் என்பது மனத்தை நிலைப்படுத்தி ஓரிடத்தில் செலுத்துகிற பயிற்சி. இவை 7லும் தேர்ந்தவர்கள் இறுதி நிலை சமாதியை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சமாதி என்பது ஜீவ முக்தி என்று கூறுகிறார்கள். இறப்பிற்கு பின்பும் உயிர்ப்புடன் இருப்பது. ஆனால் இவைகளையெல்லாம் அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் நாம் உடனே ஏற்றுக்கொண்டு விட முடியாது. இறந்து போன எந்த ஒரு முனிவரும் இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கிறாரா என்பதை அறிவியல் சோதனைகள் தான் சொல்ல வேண்டும். எல்லா கலைகளிலும், எல்லா யோகங்களிலும், எல்லா வகைகளிலும் தேர்ந்தவர்கள் கூட தங்களுக்கு உடல் நலமின்மை என்று வருகிற போது மருத்துவமனைகளிலே தான் அவர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே யோகா கலை நல்லது, உடலுக்கு நல்லது, மனத்தை நிலைப்படுத்துவதற்கு நல்லது. ஆனால் அதற்கும் மதத்துக்கும் அதற்கும் அரசியலுக்கும் தொடர்பு ஏற்படுத்தாத வரையில் யோகா நல்லது தான்.